இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பெற்றோர்கள் குறித்து நிறைய விஷயங்களை பேச இருக்கோம். அதிலும் குறிப்பாக பெற்றோர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்து, நம்ம கேட்டு, தெரிஞ்சுக்கிட்டு, கற்றுக்கிட்ட எல்லா காரியங்களையும் நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது அது கண்டிப்பாகவே நம்ம வாழ்க்கையில் பல நன்மைகளை உண்டாக்கி தரும். ஸோ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் பெற்றோர்களாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் உங்களுக்கு ரொம்ப நன்மையானதாக வாழ்க்கையில் அமைஞ்சிருந்தா அதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு விரும்புனீங்கன்னா எங்களோட CBN இந்தியா யூடியூப் சேனலில் போய் வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இப்போது நிகழ்ச்சியில் அடுத்த பகுதிக்கு போக போகிறோம். இவர் யார்? வேதாகமத்திலே தாவீதினுடைய தகப்பனாருடைய பெயர் என்ன? இதற்கான ஆப்ஷன்ஸ் சவுல், சாலமோன், ஈசாய், சாமுவேல். வேதாகமத்திலே தாவீதினுடைய தகப்பனாருடைய பெயர் என்ன என்பது இதற்கான கேள்வி. கொடுக்கப்பட்டிருக்க பதில்கள் சவுல், சாலமோன், ஈசாய், சாமுவேல். நண்பர்களே, இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம CBN இந்தியா யூடியூப் சேனலில் போய் அதில் இருக்க வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்கள் பதிலை பதிவிடலாம். நாங்கள் உங்கள் பதிலை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கோம். ஸோ இப்போவே போய் உங்களோட ஆன்சர் என்னன்றதை அங்கே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதத்தின் கடைசி நிகழ்ச்சியான இன்று நம்ம ஒரு குடும்பத்தாரை சந்திக்க இருக்கோம். அவங்களோட ஜீவனுள்ள சாட்சி என்னன்றதை இப்போ பார்க்கலாம். நான் 3வது முறை கர்ப்பமான அப்போது டாக்டர் சொன்னாங்க, இந்த குழந்தையும் நீங்கள் கலைச்சி தான் ஆகணும் அப்படின்னாங்க. எங்களுக்கு 2010 திருமணம் நடந்துச்சு. ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணம் ஆனதுமே ஒரு குழந்தை உண்டாயிருக்குன்ற ஒரு நல்ல செய்தியை அவங்க சொந்தக்காரங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. எங்களுக்கு கல்யாணமாகி 6 மாதம் ஆகியும் குழந்தை இல்லை. நாங்கள் அதுக்கான பிளான் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 6 மாதம் கழிச்சு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் எங்கள் பிளான் எல்லாமே வீணாக தான் போச்சு. எங்களுக்கு எதுவும் புரியல. மாதம் நம்பிக்கையோடு இருப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலி டாக்டர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் சில டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. டாக்டர் சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி எதுவுமே எங்களுக்கு தெரியலையே, இதில் அப்படி ஒன்றும் இல்லையே தப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் முயற்சி நிறுத்தாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு சொன்னாங்க. கொஞ்சம் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மெடிக்கேஷன்ஸையும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு கொஞ்ச காலம் பிறகு என் ஒய்ஃபு கன்சீவ் ஆனாங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபாலோஅப் ட்ரீட்மெண்ட் போனோம். ஃபாலோஅப் செக்கப்லாம் கரெக்டாக போனோம். அப்போ தான் ஒரு திடுக்கிடும் செய்தி கிடச்சிது. எங்கள் குழந்தைக்கு ஹார்ட் பீட்டே இல்லைன்னு சொன்னாங்க. அது இன்னும் முழுசாக வளரல. இந்த சோனோகிராஃப் மூலமாக எங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்தது. கரு வளரவே இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ தான் உண்மையாகவே எங்களுக்கு புரிஞ்சுது, தேர் இஸ் சம்திங் ராங். நாங்கள் டாக்டர்கிட்ட போய் அடுத்த குழந்தைக்கு எத்தனை மாதங்கள் காத்திருக்கலான்னு கேட்டோம். அவங்க 3 மாதம் காத்திருக்கணும்னு சொன்னாங்க. அதே வருஷத்தில் 3 மாதத்துக்கு அப்புறமா நான் திரும்பவும் ப்ரெக்னென்ட் ஆனேன். நான் ப்ரெக்னென்ட் ஆகி 2.5 மாதத்துக்கு அப்புறமா நாங்கள் திரும்ப டாக்டரை போய் பார்த்தோம். அப்போ அவங்க ஒரு சோனோகிராஃபி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பரிசோதனை செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் அதுலேயும் குழந்தையோட வளர்ச்சி நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. இதை அபார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. என்னோட மனசுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. ஏன் என்னோட வாழ்க்கையில் மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பல கேள்விகள் எனக்குள்ளே கேட்க ஆரம்பித்தேன். நான் கருச்சிதைவு செஞ்சுக்கிட்டே அநேக கேள்விகளோட தேவனை நோக்கி நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஏன் என்னோட குழந்தை சரியான வளர்ச்சி இல்லாமல் உருவாகுது அப்படின்னு ஆண்டவரை நோக்கி நான் கேட்டேன். ஜெபம் செஞ்சு அவர்கிட்ட அழுது கூட நான் கேட்டேன். கடைசியில் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதே மாதிரி நடக்கட்டும் அப்படின்னு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்றைக்குமே இந்த மாதிரி நடந்துருச்சே அப்படின்னு ஆண்டவர்கிட்டையோ அந்த குழந்தையை குறை சொல்கிறதோ ஆண்டவரை குறை சொல்கிறதோ நாங்கள் 2 பேருமே பண்ணலை. நான் என் கணவருக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்திகிட்டே இருந்தேன். ஏன்னா என்னுடைய கணவர் என்னை மிகவும் அன்பாகவும் ஆறுதலாகவும் எனக்கு இருந்தார். ஏன்னா ஏன்னா என்றைக்குமே என்னோட கணவர் இந்த குறைய சொல்லி என்னை காயப்படுத்தினதே கிடையாது.
இந்த மாதிரி ஒரு கணவர் கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்காகவே நான் தேவன் கிட்ட எப்பவுமே நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருப்பாரு. என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனோட திட்டத்தின்படி தான் நடக்குதுன்னு எனக்கு புரிஞ்சுது. கண்டிப்பாக அவர் எங்களை கைவிட மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சப்ப, இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம கண் முன்னாடி வரப்ப, உங்கள் ஃபேமிலியால் உங்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும் இல்லை, அதை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாமல் முழிப்போம். ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் கேட்பாங்க, எப்போ நல்ல நியூஸ் சொல்ல போகிறீங்கன்னு. உங்களுக்கு என்ன பிரச்சனை, அப்படி என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு ஒருத்தர் கூட நம்மளை கேட்க போகிறதே இல்லை. உங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. விசுவாசிகளை பார்க்கும்போது கூட அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு இன்னும் முழு விசுவாசம் இருக்கிற மாதிரி தெரியலையே. நாங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போகிறப்ப அங்கே சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வரும், அங்களெல்லாம் பார்ப்போம். நமக்கும் கர்த்தர் இப்படி அருள் புரிவார்னு சந்தோஷம் ஏற்படும். நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா நாமளும் அதை இப்போ சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்போமே, ஆண்டவர் கிருபையை அவனுக்கும் காமிச்சிருப்போமேன்னு தோணும். பைபிளில் எழுதப்பட்ட வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது ஒரு சில வசனங்கள் நம்மளை ஆழ் மனசை துளைக்கும். அதில் பல உதாரணங்கள் இருக்கும், பல வசனங்கள் இருக்கும், நமக்கு நம்பிக்கை ஊட்டும். அதெல்லாம் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு எங்களையே ஆறுதல் படுத்திக்கிட்டு ஆண்டவர் மேலே முழு விசுவாசத்தோடு இருந்தோம். தேவன் எங்களுக்கும் குழந்தை பேர் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நம்பினோம். பிரகரியை நானும் எப்பவும் என்ன நினைப்போம்னா, ஆண்டவருடைய பிளான்ல நாம குறுக்க போகக்கூடாதுன்னு நினைப்போம். கர்த்தர் நமக்கான விஷயத்த நிச்சயமா ஒரு நல்ல சமயத்துல நமக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம என்னைக்குமே தேவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே சமயம் நாம பொறுமையா அந்த நல்ல விஷயத்துக்காக காத்திருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்ற காத்திருக்கும் நாட்கள்ல கர்த்தர் நமக்கு நிச்சயம் நல்லது செய்வாருன்ற நம்பிக்கை நமக்கு என்னைக்குமே இருக்கணும். தேவனை நோக்கி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தா நிச்சயம் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும். தேவனுக்கு நன்றி. நன்றி அனுராக், நன்றி பிரகதி. இன்னைக்கு நிறைய பேருக்கு உங்களுடைய சாட்சி விசுவாசத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துருக்கோம். எந்த சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு ஆறுதல் தருவார் அப்படின்ற உங்களோட நம்பிக்கை இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமானதாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். கர்த்தர் யார் இடத்துல இருக்கிறாரோ, எந்த இடத்துல இருக்காரோ, யாருக்குள்ள இருக்காரோ அந்த இடத்துல நம்பிக்கை கட்டாயம் இருக்கும். இந்த மாதம் முழுக்க ஒரு முன்மாதிரி வாழ்க்கை என்ற தலைப்புல நம்ம அநேக காரியங்களை கத்துட்டு இருக்கோம். ஒரு பெற்றோரா, ஒரு முன்மாதிரி பெற்றோரா நீங்க எப்படி வாழணும் அப்படின்றது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியோட, இந்த மாதத்தோட கடைசி நிகழ்ச்சி இது. இந்த நாளிலும் கூட உங்களுக்கு நான் 2 காரியங்களை பத்தி சொல்ல விரும்புறேன். ஒரு பெற்றோரா, ஒரு தாய் தகப்பனா நீங்க உங்க பிள்ளைகள் கிட்ட நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ண வேண்டியிருக்கும். அவங்க கூட சேர்ந்து விளையாடும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் திருடன் போலீஸ் நீங்கள் விளையாடுறீங்கன்னா அவங்கள போலீஸாகவும் நீங்கள் திருடனாகவும் இருக்க ரோல் நீங்கள் எடுக்கணும். இப்போது டாக்டர் பேஷண்ட்னா அவங்க டாக்டராகவும் பெற்றோர்களாகிய நீங்கள் பேஷண்ட்டாகவும் இருக்கிற ரோலை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும். ஸோ பிள்ளைகள் கூட விளையாடும்போது கூட நீங்கள் சூஸ் பண்ணுற ரோலில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் ஒரு வைஸ் சாய்ஸாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதே மாதிரி தாங்க நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு 2 முக்கியமான ரோல் வாழ்க்கைக்கு முக்கியமானது இருக்குது. அது என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம். நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் ரோல் நங்கூரம், அதாவது ஆங்கர். ஒரு பெரிய கப்பலுக்கு தான் இந்த நங்கூரம் தேவைப்படும். சின்ன சின்ன படகுகளுக்கு நங்கூரம் தேவைப்படாது. ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஒரு பெரிய கப்பலாக ட்ரீட் பண்ணணும். இந்த கப்பலுக்கு எந்த நேரத்தில் இந்த நங்கூரம் தேவைப்படும்னா, அது நடுக்கடலில் பயணிச்சுட்டு இருக்கும் பொழுது, காற்று பலத்து வீசும் பொழுது, அந்த டைமில் இந்த நங்கூரம் தான் அந்த கப்பலுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கும். அது வரைக்கும் அந்த நங்கூரம் இருக்கும். ஆனால் அதோட எக்ஸிஸ்டன்ஸ் எப்போ வெளிப்படும்னா, காற்று பயங்கர பலமாக அடிக்கும் போது கப்பலுக்கு ஒரு சேதம் ஏற்படும்ன்ற சூழலில் இந்த நங்கூரம் வெளிப்படும். இதே மாதிரி தான் நீங்களும் உங்களோட பேரண்டிங் ஸ்கில்ஸை வெளிப்படுத்தணும். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு எப்போவுமே ஒரு நங்கூரமாக இருக்கணும். ஆனால் உங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் எப்போ வெளிப்படணும்னா, அவங்களுக்கு நிறைய காற்று மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இந்த உலகத்தில் ஏற்படலாம். அவங்க என்ன ஹாப்பியாக கான்ஃபிடெண்ட்டாக இயங்கிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள், நிறைய ஒரு கஷ்டம் தரக்கூடிய சூழல்கள் உருவாகலாம். அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் ஒரு நங்கூரமாக, ஒரு சப்போர்ட்டாக உங்கள் பிள்ளைங்களுக்கு இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் அந்த ரோல் எடுத்து ப்ளே பண்ணணும். அடுத்ததாக நீங்கள் ப்ளே பண்ண வேண்டிய ரோல் என்ஜின். ஒரு வாகனத்தை இயக்குறதுக்கு எவ்வளோ பார்ட்ஸ் இருந்தாலும் என்ஜின் ரொம்ப மஸ்ட். அடிப்படையே என்ஜின் தான். அது நின்னாலும் அதை முன்னாடி தள்ளியாவது நகர்த்துறதுக்கு என்ஜின் கண்டிப்பாக இருக்கணும்.
அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு எப்போவுமே ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட், ஒரு என்ஜினாக நீங்கள் இருக்கணும். ஸோ உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ப்ளே பண்ண வேண்டிய முக்கியமான 2 ரோல்கள், நங்கூரமாகவும் என்ஜினாகவும் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கணும். அவங்கள தேவனுடைய பாதையில் வழி நடத்துறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான பர்சனாக இருக்கணும், முன்னோடியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள சிறகடித்து பறக்க அலோ பண்ணணும். அட் த சேம் டைம் அந்த சிறகுகள் தேவனுக்காக பறக்கக்கூடியவையாக இருக்கணும். இது குறித்த ஒரு வேத வசனம் இருக்குது, அது என்னன்றதை பார்க்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 12-13. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாக்கிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால், கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவாய். ரொம்பவே ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம் நம்ம படித்தோம். இப்போ ஒரு மனமாய் சேர்ந்து இந்த வசனங்களை குறித்து நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். இது மாதிரியான ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம் இந்த நாளில் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு பொழுது அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக நீங்கள் அவங்கள வழிநடத்த கடமைப்பட்டிருக்கீங்க. பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த வசனத்துக்காக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்ககிட்ட ரொம்பவே இருக்குது. ஸோ உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9910401010. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், அது தொடர்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்பட்டால் நீங்கள் எங்கள் வெப்சைட்டை செக் பண்ணி பார்க்கலாம். www.cbnindia.org/cbn special offers. நாங்கள் உங்களுக்காக ஆலோசனைகளை வழங்க தயாராக இருக்கோம். நேயர்களே, இப்போ நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை வர இருக்கு. இடைவேளைக்கு பிறகு ஒரு ஜீவனுள்ள சாட்சியத்தை நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ எங்கேயும் போகாமல் தொடர்ந்து இணைந்திருங்க. நம்ம எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தான் வருமுன் காப்போன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய இமெயில் ஐடியை, பாஸ்வேர்டை, மொபைல் நம்பரை நமக்கு தெரியாதவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. நம்மோட சமூக வலைத்தளத்துல நாம ஒரு போஸ்ட் போடும்போது அதற்கு தவறான கமெண்ட்டுகள் வருது. நம்ம அதனால டிஸ்டர்ப் ஆகுறோம். ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வேதனை தந்தா, அது நமக்கு பிடிக்காம இருந்தா அதை நம்ம பிளாக் பண்ணிடலாம். கடந்து போக ஈஸியா இருக்கும். நம்ம யாரையும் அவ்வளவு எளிதா நம்ப கூடாது. ஒருவேளை நம்ம எதையாவது நம்பி முன்பின் தெரியாத ஒரு நம்பர் வந்துச்சுன்னா நம்ம அக்கௌண்ட்டை நம்ம இழந்துட்டோம்னு நினைப்போம். எந்த லிங்க் மேலேயும் காலர் மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்கவே கூடாது. நம்மளோட எல்லா செயலுக்கும் நம்ம மட்டுமே காரணம். அதனால இந்த மாதிரியான அடல்ட் கண்டென்ட்டை விட்டு நம்ம விலகி இருக்கணும். அதுதான் நமக்கு எப்பவுமே நல்ல வழியை காட்டும். நம்ம நல்லாவும் இருப்போம். வெல்கம் பேக் நேயர்களே. ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியோட கடைசி நிகழ்ச்சியில் நம்ம இருக்கோம். இந்த செக்மெண்ட்டில் கூட நம்ம ஒரு நண்பரை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கோம். அவருடைய பெயர் தாவீது ராஜா. அவரோட சின்ன வயசில் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு நடந்ததுனால என்னென்ன நன்மைகளை பார்த்தாரு அப்படின்றத பற்றி அவரே சொல்ல கேட்கலாம். தீயவர்களோட நட்பு நம்மளோட வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சிடும். அந்த வார்த்தை மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. அதனாலேயே தீய மனிதர்களோட நட்பு கிட்ட இருந்து நான் எப்பவும் விலகி தான் இருப்பேன். சிறு வயதில் தன்னுடைய பெற்றோர் இவருடைய நல்வாழ்வுக்காக பட்ட அநேக பாடுகளையும் பிரயாசங்களையும் பார்த்தார். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் குடும்பத்தில் நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்கும். ஒரு கடினமான சூழ்நிலையில் தான் நாங்கள் வளர்ந்தோம். எங்கள் அப்பா எங்களை ஊழியம் செஞ்சு தான் எங்களை காப்பாற்றினார். எங்ககிட்ட ஒரு சிறு வயல் இருந்துச்சு. அந்த வயலில் வரக்கூடிய தானியங்களை தான் எங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் ஆகாரமாக எடுத்துக்கிட்டோம். அந்த நேரத்தில் என்னை படிக்க வைக்கிறதுக்கு எங்கள் அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டார். நான் படிக்கிறதுக்கு அவர் ஃபீஸ் கட்டணும். அந்த பணத்துக்காக
அவர் கடினமாக உழைப்பார். அவர் பட்ட கஷ்டத்தை பார்த்து தான் நான் சின்ன வயசில் வளர்ந்தேன். இந்த கஷ்டமான காலத்தில் தாவீதுடைய தகப்பனார் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அவர்களும் அதை கற்றுக்கொண்டனர். சின்ன வயசில் எங்கள் அப்பா எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாரு. நான் எப்படி ஜெபிக்கணும்னு அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. எப்படி வேத வசனம் வாசிக்கணும், இயேசுவோட அன்பை சுவிசேஷமாக எப்படி மக்களுக்கு அறிவிக்கணும்னு அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இயேசுவோட அன்பு, அவருடைய மகிமை எனக்கு புரியறதுக்கு முக்கியமான காரணம் என்னோட அப்பா தான். நான் இந்த நாட்களில் செய்கிற எல்லா காரியங்களும் எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசில் கற்றுக் கொடுத்தது தான். எனக்கு ஜெபம் செய்ய கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பா தான். தாவீதின் தகப்பனார் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தார். துன்மார்கருடைய ஆலோசனையில் நாம் எப்போவுமே நடக்கக்கூடாது. கர்த்தரை முழு இருதயத்தோடு சேவிக்க வேண்டும்னு எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நாம் பெற்றவங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இதெல்லாம் சின்ன வயசுல எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தது. தாவீத் தன்னுடைய ஆலோசனையின்படி சிறு வயதிலேயே வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்தார். அதுவே அவருடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு அஸ்திபாரமாக மாறியது. நான் எப்பெல்லாம் பைபிள் படிக்கும்போது கர்த்தருடைய வசனம் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிடும். அதாவது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனோன்னு சொல்லுது. ரோமர் 10:8-9 கர்த்தராகிய இயேசுவ நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லுத. இப்படிப்பட்ட தேவ வசனத்தின் மூலமா இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்ததையும் நமக்காக மரித்து உயிர்த்து இன்னைக்கு ஜீவிக்கிறதையும் பைபிள் நமக்கு குறிப்பிடுது. தாவீத் தன்னுடைய சிறு வயதில் கற்ற வேத வசனம் வாலிப நாட்களிலே அவருக்கு அற்புதமான வழிகாட்டியது. கல்லூரி நாட்கள்ல எனக்கு நிறைய தீய நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க தீய பழக்கங்களுக்கு என்னையும் இழுக்க முயற்சி பண்ணாங்க. அதாவது சிகரெட் பிடிக்கிறது, மதுபானம் குடிக்க வைக்கிறதுன்னு பலதரப்பட்ட கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்ய என்ன முயற்சி பண்ணாங்க. ஆனா வாலிபனே, உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகளை நினை அப்படின்ற வசனம் என்ன இப்பேற்பட்ட தீய நண்பர்கள் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துச்சு. அந்த நாட்கள்ல ஜெபிக்கிறதும் வேத வசனத்தை அதிகமா தியானிக்கவும் கர்த்தர் எனக்கு கிருபை செஞ்சாரு. இந்திய ராணுவத்தில் பணி செய்து கொண்டு இருந்த தாவீது தகப்பனாருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய ஊழியத்தை செய்ய முழு நேரமாக ஒப்பு கொடுத்தார். 2015 இருந்து முழு நேரமா கர்த்தருக்கு நான் ஊழியம் செஞ்சுட்டு வரேன். பாவத்திலையும் சாபத்திலையும் அகப்பட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே விடுவித்து அவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து அவங்கள ஆசீர்வாதமா நடத்துறாரு. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்க, நல்ல வழியில கொண்டு செல்றதுக்கு கர்த்தர் என்ன பயன்படுத்திட்டு வராரு. இப்போது தாவீது குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார். அவருக்கு கர்த்தர் அருமையான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் என்னுடைய தகப்பனார அவருடைய ஊழியத்திற்கு அழைச்சி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்தது போல எனக்கும் கிருபை செஞ்சு நடத்தி வராரு. பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற ஆத்மாக்களை ரட்சித்து நித்தியத்துல நடத்த கர்த்தரே கிருபை செஞ்சு வருகிறாரு. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில பல நல்ல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காரு. கர்த்தர் ஒருவருக்கே சகல கணமும் மகிமை உண்டாவதாக. நன்றி தாவீது ராஜா. உங்களுடைய ஜீவனுள்ள சாட்சி இன்னைக்கு அநேகருக்கு உற்சாகம் தரக்கூடியதா இருந்திருக்கும். குறிப்பா கர்த்தருக்குள்ள உங்களோட தகப்பனாருக்கு நாங்க அதிக நன்றிகளை சொல்லிக்கிறோம். ஏன்னா அவர் சின்ன வயசுல உங்களுக்கு கற்றுக் கொடுத்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்க இந்த நாளிலும் கூட விடாது இருக்கிறபடினால உங்க வாழ்க்கையில இவ்வளோ நன்மைகள் நீங்க பார்த்துருக்கீங்க, இவ்வளோ ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றிருக்கீங்கன்னும் போது இதே காரியத்தை எல்லா பெற்றோர்களும் நீங்க உதாரணமா எடுத்துக்கிட்டு நீங்களும் இதே மாதிரி ஒரு முன்மாதிரி பெற்றோரா திகழ வேண்டும்ன்றது தான் எங்களோட விருப்பமும் கூட. இந்த வருடம் நம்மளோட மிகப்பெரிய விருப்பம் என்னன்னா, சிபிஎன் குடும்பங்கள் இன்னும் அதிகமாகணும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த சிபிஎன் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் பொழுது அந்த குடும்பத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை உருவாகணும், இந்த நிகழ்ச்சியின் மூலமா அவங்க ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். ஸோ இந்த நிகழ்ச்சி இன்னும் அநேக குடும்பங்களை சென்றடைய, அநேக வீடுகளை சென்றடைய நீங்கள் உங்களுடைய உதவியை, உங்கள் பங்களிப்பு செய்யணும்னு விரும்புனீங்கன்னா 50 ரூபாய் மாதம்
நீங்கள் கட்டணம் செலுத்தி இதில் ஒரு சந்தாதாரராக ஒரு பங்குதாரராக நீங்கள் இந்த ஊழியத்தில் பங்கெடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி அதன் மூலமாக இந்த 50 ரூபாயை செலுத்தலாம். இல்லாட்டி ஆன்லைன் பேமெண்ட் மூலமாகவும் நீங்கள் இதை செலுத்தலாம். எங்களோட அட்ரஸ் www.cbnindia.org/cbn ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். ஸோ இந்த 50 ரூபாய் நீங்கள் மாதம் மாதம் செலுத்துவதன் மூலமாக இந்த சிபிஎன் தொலைக்காட்சி இன்னும் அநேக வீடுகளில் ஒளிபரப்பாக்கி அநேகருக்கு இது ஒரு ஆசீர்வாதமானதாக இருக்க நீங்களும் ஒரு பங்காளராக இருப்பீங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு குட்டி பிரேக்குக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு தெரியுமா, சூப்பர் புக் இந்தியா இப்ப நேரலையில வரப்போகுது. நீங்க இத Facebookலயும் இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் பார்க்கலாம். நாங்க பைபிள் அட்வென்ச்சரையும் லைஃப் லெசன்ஸையும் சொல்ல போறோம். இன்னும் பல விஷயங்களை யோபு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. என்னோட ரட்சகர் உயிரோட இருக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சது. கடைசி காலத்துல அவர் பூமியில தான் இருப்பாரு. வினாடி வினா நிகழ்ச்சிகளும் பல நிகழ்ச்சிகளும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எங்களை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. வெல்கம் பேக் நேயர்களே. இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க நம்ம பெற்றோர்களுக்கான அநேக காரியங்கள் ஆலோசனைகள் குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் ஒரு முன்மாதிரி பெற்றோராக நீங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்றது குறித்த ஆலோசனைகளை நம்ம வழங்கிட்டு வரோம். இந்த மந்த் இந்த நேரத்தில் நிறைய பேர் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ் நியர் ஆகிட்டுருக்கு, இதர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த சூழல்களில் எக்ஸாம் ஸ்கோரே பதட்டத்தோடு பிள்ளைங்கள் எப்படி இருக்காங்களோ அதே அளவுக்கு பதட்டத்தோட பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆலோசனைகள் அறிவுரைகள் கட்டாயம் தேவைன்னு எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம நிகழ்ச்சியில் நிதிஷ் விலிப் அப்படிங்கிறவர் உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க இருக்கிறாரு. நீங்கள் எப்படி டைம் மேனேஜ் பண்ணலாம், எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகும்பொழுது படித்தது எப்படி தேர்ச்சி பெறலாம், தேர்வை எப்படி எழுதலாம், எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்பியர் ஆகலான்றதை குறித்து நிறைய ஆலோசனைகளை வழங்க இருக்காரு. வாங்க பார்க்கலாம். தேர்வுக்கு ஆயத்தமாக்குற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். தேர்வு எழுதும் உங்களுக்கு ஒரு சில ஆலோசனையை நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த நாள் நீங்கள் தேர்வு எழுத போறீங்க அப்படின்னா அன்னைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக எடுத்து வச்சுக்கணும். அதாவது உங்களோட ஹால் டிக்கெட், உங்களோட பேனா, இது எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்கள் பேக்கில் இருக்கான்னு நீங்கள் மறக்காமல் பார்க்கணும். நீங்கள் தேர்வுக்கு போகும்போது பள்ளிக்கு உங்களோட கூட வருகிற உங்களோட நண்பர்களாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த பஸ்ஸில் வேனில் வரக்கூடிய மற்றொரு தேர்வு எழுதக்கூடியவராக கூட இருக்கலாம். அது நீங்கள் போகும்போது அவங்களுக்கு பல விதமான ஆலோசனையை சொல்லுவாங்க. அதாவது அவங்க சொல்லும்போது இந்த கேள்வி ரொம்ப முக்கியம், இந்த கேள்வி உங்களுக்கு அதிக மார்க்கை கொடுக்கும்னு அவங்க சொல்லுவாங்க. நீ இந்த கொஸ்டினை படிச்சியா இல்லை இதை படித்து பார்த்தியான்னு அவங்க உங்களை குழப்பதான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான காரியங்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் செவி கொடுக்காதபடி உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே படித்து வச்சிருந்த முன்னாடியே தயாராகி இருந்த எல்லாமே உங்களுக்கு குழப்பத்துக்கு வந்துடும். நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். நீங்க எப்பவுமே தேர்வு மேல கவனம் வைங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நன்றி நிதிஷ் பிலிப். இந்த நேரத்தில் விலையேறப்பற்ற உங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் வழங்கியது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த ஒரு ஆலோசனைகள் கண்டிப்பாக பார்த்துட்ருக்க பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இவ்வளோ ஒரு வேல்யூபிளான ஆலோசனைகளை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. பார்த்துட்ருக்க நேர்கள் இதை உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமானதாக நீங்கள் அதை மாற்றி கொடுக்கணும். யோசுவா 24 அதிகாரம் 15 வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஆமாங்க,
இந்த நிகழ்ச்சியில் ஒரு முன்மாதிரியான பெற்றோராக இருக்கிற நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கிட்டு வரோம். யோசுவாவோட சேர்ந்து நம்ம தேவனை முதன்மை இடத்துல வைக்க கடமைப்பட்டிருக்கோம். நம்ம வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், ஒரு பெற்றோராக ஒரு கடமையாக இருக்கட்டும், இல்லை நம்ம படிக்கிற இடத்துலையா இருக்கட்டும், இல்லை எந்த துறையாக இருந்தாலும் தேவனை முன்னிலைப்படுத்தும் பொழுது தேவன் நமக்கு அநேக நன்மையான காரியங்களை செய்வார். அதை நம்ம அனுபவிக்கவும் செய்வோம். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேக பெற்றோர்களும் சரி பிள்ளைகளும் சரி கண்டிப்பாக பயனடைந்திருப்பீங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பெற்ற நன்மைகள், சாட்சிகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலுக்கு போய் அதில் இருக்க வீடியோஸ்க்கு கீழே நீங்கள் எந்த வீடியோ வேணுமோ ஏதாவது ஒரு வீடியோ சூஸ் பண்ணி அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நாங்கள் உங்களுக்காக இன்னும் அதிகமாக ஜெபிக்க அது உபயோகமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் நம்ம தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு இருக்கிற நிறைய மன அழுத்தங்கள் குறித்து அதை எப்படி போக்கலாம் அப்படின்றத குறித்த நிறைய காரியங்களை பேசணும். நிகழ்ச்சியின் நிறைவாக இப்போது ஆராதனை நேரம். லக்னோ ஐடி பாடல் குழுவினர் ஆசிரியர்கள் இந்த பாடல் நமக்காக வழங்க இருக்காங்க. இந்த பாடல் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை என்ற பாடல். நாம் எல்லாரும் கூட சேர்ந்து இந்த பாடல் குழுவினரோடு தேவனை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கோம். நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மர்சி சித்ரா. காட் பிளஸ் யூ.